திரு சங்கர், மத்திய அரசினுடைய தேசிய கல்விக் கொள்கை அப்படிங்கிறது சிலபஸை அவங்களுக்கு இஷ்டம் மாதிரி வரலாற்றுகளில் சில பக்கங்களை மறைத்து கொண்டு அந்த தேசிய கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் செய்யப்படுகிறது. இது ஒரு பெரிய தவறான விஷயம் அப்படிங்கிறாங்க. எந்த இடத்துல சார் கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்ல அவங்க தான் சொல்றாங்கல்ல, காந்தி இறந்து விட்டார், அவர் எப்படி இறந்தாரு வரலாறு மறைச்சிட்டாங்க, அவுரங்கசீப்பை பத்தி மறைச்சிட்டாங்க. யார் சொன்னா? காந்தி இறந்தாருன்னா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாங்கன்னு எழுதியிருக்காங்களா? காந்தி இறந்தாருன்னா வயதாகி இறந்துட்டாருன்னு இருக்கா? ஏன் சார் இப்படியே மக்களை குழப்பறதுக்கு உண்டான ஒரே பக்கத்தையே பார்த்துட்டு இருக்கீங்க? நீங்க கேட்கிற ஒரே கேள்வி, காவி மையம் ஆக்கப்படுகிறதா தேசிய கல்விக் கொள்கை? காவி மையத்துக்கும் காந்தி இறந்தாருக்கும் என்ன சார் சம்பந்தம்? இல்ல, காந்தி எப்படி இறந்தார் அப்படிங்கிற வரலாறு இல்லை. பண்றீங்க. யார் சொன்னா இல்லைன்னு? காந்தி இன்றளவும் சுட்டுக் கொல்லப்பட்டார். அதுல எந்த மாற்றமும் யாரும் செய்யல சார். அது கோட்சே பத்தி எங்க மாற்றம் வருது எனக்கு புரியல. இல்ல, கோட்சே பத்தி இருக்குதான்னு கேக்குறாங்க. இந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. புத்தகத்தை இப்ப தற்போது இருக்கக்கூடிய புத்தகத்தை படித்து பாருங்கள். ஒரு வரி படிச்சு காட்டுங்க சார். காந்தி தானா சார்? அது அடுத்த ஸ்டேஜ் நீங்க கேட்ட அத்தனை கேள்விக்கு நான் பொறுமையா பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஒன்னொன்னா வர்றேன். நீங்க கேட்டது காவி மையத்துக்கும் காந்தி சம்பந்தப்படுத்துறீங்க இல்ல? ஆமா. வரலாறுகள் மறைக்கப்படுறீங்க இல்ல? ஏதாவது ஒரு இடத்துல சொல்லுங்க சார். இல்ல, அதான் சொல்றேன், கோட்சேயை பத்தி என்ன சொல்லி இருக்கு சொல்லுங்க. இல்ல, நான் சொல்றேன், கோட்சேயை பத்தி என்ன சொல்லி இருக்கு அப்படின்னு கேக்குறாரு. யாரால் கொல்லப்பட்டார்? சார் இன்னொரு விஷயம் சார் மிஸ்டர் சங்கர் சொல்லுங்க சார். சார் தயவுசெய்து ஒரு விஷயம் நான் சொல்றது நீங்க கொஞ்சம் கேளுங்க தயவுசெய்து. ஏன்னா தமிழ்நாடு கோட்சேவுடைய ரொம்ப நன்றி சார். அதாவது கோட்சேவுடைய பிரதர், அவர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன் சார். கோட்சேவுடைய பிரதர் வீட்டுக்கு நான் போயிருக்கேன். நேரா அவரோட 3 மணி நேரம் நான் பேசியிருக்கேன். எதுக்காக நீங்க காந்தியை கொலை செய்தீர்கள் அப்படின்னு. ஆமா, எங்களுக்கு கமிட்டட் ஃபார் தட். ஏன்னா எங்களுடைய கொள்கைக்கு எதிராக இருந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புஸ்தகம் எனக்கு ஒண்ணு கொடுத்தார். Why we assassinated மகாத்மா அப்படிங்கிற புஸ்தகத்தை எனக்கு கையில கொடுத்தார். ரெண்டாவதாக 3000 கோயில்கள் இடிக்கப்பட்டன, இதுக்கெல்லாம் அடிப்படையான காரணம் மகாத்மா காந்தி அப்படிங்கிற மாதிரி இன்னொரு புத்தகத்தை கொடுத்தாரு. இது 2 என்கிட்ட இருக்கு. நான் இது இல்லாத நான் பேசுறேன். ஆனால் அந்த யார் சார்? ஒரே ஒரு வார்த்தை, புக்ல உண்மை இருக்கா பொய் இருக்கா? எதுல இருக்கு? எது உண்மை எது பொய்? இந்த நாட்டை நீங்க எந்த அடிப்படையில சார் பிரிச்சீங்க? எந்த அடிப்படையில பிரிச்சீங்க? மொழி அடிப்படையில பிரிச்சீங்களா? மக்கள் தொகை அடிப்படையில பிரிச்சீங்களா? பிராந்திய அடிப்படையில பிரிச்சீங்களா? எந்த அடிப்படையில பிரிச்சீங்கன்றதுக்கு அவருடைய மரண வாக்குமூலம் மாதிரி நீதிமன்றத்துல கோட்சே சொன்னதை ஒரு புக்கா போட்டு கொடுத்திருக்காங்க. அப்படிதான் நான் நம்புறேன். ஆமா, கரெக்ட். நீங்க சொல்றது 100% உண்மை. சொன்னீங்கன்னா இல்ல, நீங்க அவர் பேசினதுல தவறு இருக்குன்னு சொன்னீங்கன்னா சங்கர் சார், இல்ல அவர் பேசினதுல தவறு இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது தனி விவாதமா வச்சுக்கலாம். சரி, நம்ம அதுக்குள்ள போக விரும்பல சார். ஒரே நிமிஷம் சங்கர் சார், நான் கேட்டுட்டு வந்துடுறேன். ராமசுப்ரமணியன் சார் சொல்லுங்க. சார், கோபால் கோட்சேயோட நான் பேசின போது ஆமாம் நாங்கள் அவரை கொலை செய்ய வேண்டும் என்று பிளான் பண்ணினோம், 2 பேரும் கொலை செய்தோம். சரி சார், நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்குள்ள இன்னும் டெப்தா போக வேண்டாம். ஏன்னா அது ஒரு தனி விவாதம். அதுக்குள்ள நான் போகவே இல்லை சார். தயவுசெய்து புரிஞ்சுங்க சார், நான் அதுக்குள்ள போகவே இல்லை. மாறாக அவங்களுடைய இப்ப நண்பர் சங்கர் பேசும்போது அவர் அங்க எங்க எடுத்துன்னு போனாரு நீங்க புரிஞ்சு கொண்டீங்களா? மகாத்மா காந்தியை கொலை செய்தவர் அந்த கோட்சேங்கிறதே இல்ல சார். புத்தகத்தை தயவுசெய்து அவர் பார்க்க சொல்லுங்க. அவர் சொன்ன அவர் தற்கொலை பண்ண அடுத்த புக் ரிவிஷன் வரும்பொழுது அவர் தற்கொலை பண்ணி செத்து போனாருங்கிறது கூட வரலாம். யாருக்கு தெரியும்?
கீழ் அப்படிங்கறது உங்க கற்பனைக்கு நன்றி சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்கோம். கற்பனைக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். நேரடியான குற்றச்சாட்டு ஏதாவது இருந்தா தயவு செஞ்சு சொல்லுங்க. நேரடியா குற்றச்சாட்டு ஏதாவது ஆதாரமா இருந்தா சொல்லுங்க. சங்கர் சார், நீங்க தான் சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னீங்க அவர் தற்கொலை பண்ணி சரி ஓகே கூட கேள்வி வரலாமே. சரி சங்கர் சார், அப்படிங்கிற மாதிரி கூட சங்கர் சார் என்னுடைய கேள்விக்குள்ள வந்துருங்க. சங்கர் சார் கொலை பண்ணலன்னு போட்டுருக்குன்னு சொல்ல வரீங்க. சரி சங்கர் சார், இந்த இடத்துல அவரு மாறி சேர்த்தாரு இறந்தாரா இல்ல சங்கர் சார் இறந்தாரு வயசா இறந்தாருன்னு எங்கயாவது போட்டுருக்கா? சங்கர் சார், சங்கர் சார் கொல்லப்பட்டார்ன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அது சங்கர் சார், நீங்க சொல்றது சங்கர் சார் நம்ம விவாதத்துக்குள்ள வந்துடலாம். இன்னைக்குள்ள சப்ஜெக்ட்டுக்குள்ள நம்ம வந்துருவோம். நம்ம காந்தி சப்ஜெக்ட்டுக்குள்ள போக வேண்டாம். இல்ல சார், அதுதான் சார் காவி மயம் நான் சொல்றேன். சார் ராமசுப்ரமணியம் ஐயா சொன்னதுக்கு என்ன பதில் சொல்ல விடுங்க, நான் பதில் சொல்லி முடிக்கிறேன். ஓகே பேசுங்க. அவர் சொன்னது மாநில அரசின் மீது இத திணிக்கிறாங்க. அவரோட ஒரே குற்றச்சாட்டு நேரடியா கல்விக் கொள்கையை வந்து மத்திய அரசே பிரேம் பண்ணுது, மாநில அரசுல இத திணிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல வருது. சார் இங்க ஒரே ஒரு விஷயம்தான், ஒட்டுமொத்த பாரத தேசத்திலையும் நம்ம இந்தியாவிலையும் அத்தனை பேரும் ஒரே கருத்தை தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காகத்தான் தேசிய கல்விக் கொள்கை. உங்களுடைய கருத்தை புறந்தொல்றதுக்காக தேசிய கல்விக் கொள்கை இல்லை. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெருமை வாய்ந்த விஷயங்கள் அத்தனையும் தேசிய கல்விக் கொள்கையில இடம்பெற்றிருக்கு. அத்தனை தமிழகத்தில் இதுக்கு முன்னாடி பாடத்திட்டத்துல கொண்டு வராத வரலாற்று நிகழ்வுகள் எல்லாம் இப்ப தேசிய கல்விக் கொள்கையில பெருமைப்படக்கூடிய அளவுல கொண்டு வரப்பட்டிருக்கு. இது தன்னிச்சையா நாம எடுக்கிற முடிவில்ல, ஒரு கமிட்டி வச்சு உங்களுக்கு எழுதிருக்காங்க. உங்களுக்கு நல்லாவே தெரியும் இத யார் யாரெல்லாம் தயார் பண்றதுக்கு ஒரு கமிட்டி இருக்கு. சங்கர் சார் ரெப்ரசன்டேஷன் எனக்கு பண்ணுங்க. சங்கர் சார் ரெப்ரசன்டேஷன் எனக்கே சொல்லுங்க. எஸ் சார். இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் இந்த தேசிய கல்விக் கொள்கை ஏதோ மத்திய அரசு மட்டும் பண்ற மாதிரி இல்ல சார். அது NCFல இருந்து ஒரு ஸ்கீம் இருக்கு, ஒரு தமிழகத்துல இருக்கவங்களும் சேர்ந்து பங்களிக்கக்கூடிய ஒரு கட்டமைப்புல தான் நாம ஸ்கீம் பண்றோம். சோ அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது. ஒவ்வொரு தமிழகம் மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த மாநில இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலத்தினுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு சொல்லிட்டு தான் அந்த குழுவை நாம அமைச்சு அதுல நம்ம பண்ணியிருக்கோம். அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. இப்ப மகாத்மா காந்தி விஷயத்தை நம்ம பதில் சொல்லிட்டோம், பரவாயில்ல. இன்னொன்னு சொன்னாரு, ஸ்ரீரங்கம் கோவில்ல நடக்கிற அட்டுழியத்தை பாருங்க. எனக்கு கல்விக் கொள்கைக்கும் ஸ்ரீரங்கம் கோயிலுக்கும் என்ன வித்தியாசம் இவர் ஐயா கொண்டு வர வந்தாருன்னு தெரியல. நான் பதிலுக்கு ஒண்ணு சொல்றேன். திருவண்ணாமலை கோயில்ல நடக்கிற அட்டுழியத்தை பாத்துக்கிட்டீங்களா? திருவண்ணாமலை கோயில்ல நீங்க அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய இந்த திராவிட மாடல் அப்பாயின்மெண்ட் பண்ணக்கூடிய ஒரு சேர்மன் டிஸ்குவாலிஃபைடு பண்ணிருக்காங்க ஹைகோர்ட்ல. எவ்வளவு பெரிய முறைகேடுலையும் எவ்வளவு பெரிய ஃப்ராடுலையும் ஈடுபட்டு இருந்தா இந்த மாதிரியான நிகழ்வுகள் நடந்திருக்கும். இது உங்களுக்கு சரியான திராவிட மாடலா தெரியுது? எத்தனை ஏப்பங்கள், எத்தனை உருட்டல் மிரட்டல்கள், எத்தனை ஏமாற்றங்கள், எத்தனை பொய் வழக்குகள் இவ்வளவும் இருக்கு. அதனால கோவில கொண்டு வந்து கல்விக் கொள்கையோட இணைக்காதீங்க. கல்விக் கொள்கையை பத்தி பேசுங்க. நீங்க எங்க போயிட்டு இருக்கீங்க? இல்ல நீங்க தேசிய கல்விக் கொள்கையை பத்தி பேச சொல்லி சொன்னா நீங்க கோயில்கள் சமாச்சாரம்னா எங்களை கூப்பிடுங்க தேவையில்லையா? என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? ஸ்ரீரங்கத்து கோவில நானா சார் எடுத்தேன்? சார் அவர் எடுத்தா நீங்க அவருக்கு நீங்க பதில் சொல்லிட்டு போங்க. எந்த டைமையும் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. ராமசுப்ரமணியம் சார் வலிக்க செய்யும், உண்மை வலிக்கத்தான் செய்யும். ஏங்க அதுக்கு பதில் இப்ப அவசியம் இல்ல. பேரை எடுத்தது நீங்களா நானா? அதுக்கு பதில் அவசியம் இப்ப இல்ல. ஸ்ரீரங்கம் கோவில ஏன் சார் இந்த விவாதத்துல கொண்டு வரீங்க? சார் நான் கொண்டு வரேனே ஏன் காரணம் நான் சொல்றேன் சார். நாங்க திருப்பி பதில் சொன்னா உங்களுக்கு வலிக்குதா? இருங்க ஒரு நிமிஷம். நான் ஏன் அத பத்தி பேசினேன் என்றால் சார் அத விடுங்க சார். முகமதியர்கள் ரூல இல்ல சார். நோ அவர் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லியே ஆகணும் சார். ஏன்னா அவர் வந்து வேற பக்கமா திருப்புறாரு இந்த டிஸ்கஷனையே. நான் ஏன் ஸ்ரீரங்கத்தை பத்தி சொன்னேன் என்றால், அந்த ஸ்ரீரங்கத்துல எவ்வளவு இஸ்லாமியர்களுடைய அநியாயங்கள் நடந்தது அப்படிங்கறத பத்தி ஒரு புத்தகமே வந்திருக்கின்றது, ரொம்ப பிரபலமான. எதுக்கு நான் அதை சொன்னேன்னா, அதாவது முகமதியர்கள் ஆட்சி என்பது வடநாட்டில் மட்டுமல்ல தென்னாட்டிலும் குறிப்பாக தமிழ்நாட்டிலும் கூட இருந்திருக்கின்றது. அந்த சரித்திரத்தை மறைக்காதீர்கள் என்பதுதான் நான் சொல்ல வந்தேன். ஸ்ரீரங்கத்தை வந்து அதுல நடத்த ஏதோ ஊழலை பத்தி எல்லாம் பேசுறேன், அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது சார். அத நான் பத்தி பேசவே இல்லை. அவர் சரியா சங்கர் நான் பேசுறேன் புரிஞ்சுக்கவே இல்லை. சரி ஓகே சார். சங்கர் சுருக்கமா சார், உங்களுடைய விவாத பிரகாரம் அதுல இருக்கக்கூடிய மறைந்த வரலாறு தேசிய கல்விக் கொள்கை வெளிக்கொண்டு வருதுன்னா நீங்க பாராட்டு தெரிவிச்சதுக்கு நன்றி. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது.
ஒவ்வொரு இடத்திலையும் எங்க பாரத தேசம் அழியப்பட்டிருக்கு, அதோட வரலாறு மறைக்கப்பட்டிருக்குன்றதுக்கு மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கத்தான் தேசிய கல்விக் கொள்கை. இத பிரச்சனை இல்ல. நீங்க சொல்லி வர வந்தது மும்மொழி கொள்கை. அடுத்ததா நீங்க சொன்னது மும்மொழி கொள்கை. எனக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த மும்மொழி கொள்கையில எந்த இடத்துல சமஸ்கிருதத்தை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நீங்க நேரடியா சொல்லல. எந்த இடத்துல ஹிந்தியை தூக்கி பிடிக்கிறாங்கன்னு நீங்க நேரடியா சொல்லல. எனக்கு ஒவ்வொரு மாநிலத்திலையும் நாங்க 100 முறை சொல்லிட்டோம். ஆனா அமித்ஷா ஒரு இடத்துல அமித்ஷா ஒரு இடத்துல பேசுறாரு, தேசிய கல்விக் கொள்கை சமஸ்கிருதம் வளருங்கிறாரே. விரும்பி படிக்கிறவங்க யாருமே அதை பத்தி நாம யாருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். கம்ப்யூட்டருக்கும் சமஸ்கிருதம் தேவைப்படுதுன்ற ஒரு அத்தனை பேரை நாம ஏத்துக்கிட்டு இருக்கோம். தொடர்ந்து பேசுவோம், தொடர்ந்து பேசுவோங்க. சுப்பிரமணியன் சார் தொடர்ந்து பேசுவோம். கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி சார், தமிழ் வந்து கம்ப்யூட்டர் ஃப்ரெண்ட்லி எல்லாருக்குமே தெரியும். நம்ம பேசலாம். ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு என்ன செஞ்சிருக்கீங்க? ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு பேசலாம்.